பிரிட்டிஷ்காரர்கள் ஆப்பிரிக்காவை அடிமைப்படுத்திய தருணம். அங்க இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க பழங்குடி குழந்தைகளுக்கு ஒரு போட்டி வைக்கிறாங்க. 3 நாட்கள் அந்த குழந்தைகளை பட்டினி போட்டு ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. 15 குழந்தைகளை ஓட வைத்து யார் முதலில் அந்த மரத்தை தொடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு ஆப்பிள்னு அந்த போட்டி அறிவிக்கப்படுது. அந்த விசில் சத்தம் கேட்குது. 15 குழந்தைகளும் ஓடவே இல்லை சார். ஒரு குழந்தையும் மற்றொரு குழந்தையினுடைய கைகளை பிடித்து கொண்டு நடந்து சென்று அந்த மரத்தை தொடுறாங்க. வெள்ளக்காரர் கேட்கிறாரு, ஜெயிக்கிற ஒருத்தருக்கு தான் நம்ம அந்த ஆப்பிள், இப்படி 15 பேரும் போய் தொட்டிங்கன்னா 15 ஆப்பிள்லாம் கிடையாதுன்னு. இப்ப அந்த குழந்தை சொல்லுது, இல்லைங்க, நீங்க அந்த ஒரு ஆப்பிளை கொடுங்க, நாங்கள் அத்தனை பேரும் அதை பகிர்ந்து கொள்கிறோம். ஏன் இப்படி செய்தீர்கள்னு கேட்டபோது அந்த பழங்குடி குழந்தைகள் சொல்கிறார்கள், மற்றொருவன் பசியில் இருக்கும்போது நான் எப்படி சாப்பிட முடியும்? மற்றொருவன் துன்பத்தில் இருக்கும்போது நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்போது, மற்றவன் தோல்வி அடையும் போது நான் எப்படி அதை வெற்றியாக கருத முடியும்னு அந்த குழந்தைகள் கேட்டாங்க. அந்த ஆப்பிரிக்க பழங்குடி குழந்தைகளுக்கு தெரிந்தது நமக்கு தெரியலையேங்க. மற்றவன் சோகமாய் இருக்கும்போது நாம் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இன்னொருவனை பசிக்க வைத்து நாம் மட்டும் எப்படி உண்ண முடியும்?